கிராம பகுதிகளில் உள்ள சிறு குறு கடைகளுக்கு கட்டணம் செலுத்தி உரிமம் பெற தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள சிறு குறு கடைகள் கட்டணம் செலுத்தி உரிமம் பெறுவது கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாக அண்மையில் தகவல் வெளியானது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அவர் தவறான தகவலை பரப்புவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் கிராமப்புற பஞ்சாயத்துகளில் சிறு குறு கடைகளுக்கு உரிமம் பெற தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்திருக்கிறது. மேலும் கிராம பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு உரிமம் கட்டாயம் என்ற செய்தி தவறானது என்றும் தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஜிபே, போன்பே, பேடிஎம் போன்ற பண பரிவர்த்தனை செயலிகளில் இன்று முதல் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 50 முறை மட்டுமே பேலன்ஸ் சரிபார்க்க முடியும் என்பன உள்ளிட்ட புதிய விதிகள் அமலுக்கு வந்தன. பயனர்களின் வசதியை கருத்தில் கொண்டு யுபிஐ சேவையை அறிமுகப்படுத்திய என்பிசிஐ எனப்படும் தேசிய பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற அரசு நிறுவனம் பல்வேறு மேம்படுத்தல்களை செய்து வருகிறது. அதன்படி யுபிஐ மூலம் பயனர்கள் தங்களது மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளை பார்க்க அனுமதிக்கப்படும். இந்நிலையில் நிலுவையில் உள்ள பரிவர்த்தனை அல்லது தோல்வியடைந்த பரிவர்த்தனையின் நிலையை பயனர்கள் 3 முறை வினவலாம். மின்சார கட்டணங்கள், ஓடிடி சந்தாக்கள் போன்றவற்றிற்கு யுபிஐ ஆட்டோபே மூலம் காலை 10 மணிக்கு முன்பும், பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் மற்றும் இரவு 9:30 மணிக்கு பிறகே பணம் செலுத்த முடியும். ஒவ்வொரு வெற்றிகரமான யுபிஐ பரிவர்த்தனை குறுஞ்செய்தியிலும் பயனரின் வங்கி கணக்கு இருப்பை வங்கிகள் சேர்க்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 12 மாதங்களுக்கு மேலாக செயலற்ற மொபைல் எண்ணுடன் தொடர்புடைய எந்த யுபிஐ ஐடியும் தானாகவே செயலிழந்துவிடும். இந்த மாற்றங்கள் கணினி செயல்திறனை மேம்படுத்துதல், செயலி செயல்படாமல் போவதை தடுப்பது மற்றும் சிறந்த பயனர் ஒப்புதல் வழிமுறைகளை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக என்பிசிஎல் தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ சிலிண்டர் விலை ₹34.50 குறைந்து ₹1789 விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப உள்நாட்டில் மாதந்தோறும் முதல் நாளன்று சமையல் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் இன்று வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ சிலிண்டர் விலை ₹34.50 குறைந்துள்ளது. அதன்படி ₹1823.50 விற்கப்பட்டு வந்த சிலிண்டர் ₹1789 விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மாற்றமின்றி ₹868.50 விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஜூலை மாதமும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹57.50 குறைந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் மத்திய அரசிடம் பேசி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட படகுகள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது ராமநாதபுரம் அரண்மனைக்கு சென்று இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதியை சந்தித்து மறைந்த குமரன் சேதுபதி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் குமரையா கோவில் பகுதியில் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினரை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் மேடையில் பேசிய அவர் அதிமுக ஆட்சி அமைந்ததும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மத்திய அரசிடமிருந்து ஏதாவது நிதி பெற வேண்டுமோ அல்லது கோரிக்கை வலியுறுத்தி குறிப்பிட வேண்டும் என்றால் தயக்கம் இல்லாமல் நாங்கள் மத்திய அரசிட்டே கேட்டு பெறுவோம். அதே மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் சில விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசிடம் கேட்டு பெறுவோம் என்றும் அவர் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வை தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே தலைமைதான், ஒரே தலைவர் தான். கட்சி தலைமைக்கு கட்டுப்படாதவர்களை தொண்டர்களும் மக்களும் ஏற்க மாட்டார்கள் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாமக தலைவர் என்று சொல்லிக் கொண்டு யார் என்ன சொன்னாலும் அதனை யாரும் ஏற்க வேண்டாம் என்றார். தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் துளியும் பயனில்லை. தொண்டனும் ஏற்க மாட்டான், மக்களும் ஏற்க மாட்டார்கள். தொடர்ந்து பேசிய அவர் தனது வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் நினைத்திருந்தால் 2 நாட்களில் கண்டுபிடித்திருக்கலாம் என்று ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து விரைந்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்படத்தை பயன்படுத்தப்படுவதையும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்துவதையும் தடை விதிக்க வேண்டுமென அதிமுக எம்பி சி.வி. சண்முகம்
அதிமுக வழக்கறிஞர் இனியன் ஆகியோர் வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீபத்சவா மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் முகாம் நடத்தப்படுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் தேர்தல் ஆணைய விதிகளுக்கு எதிரானது என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அதேபோல ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்கப்படவுள்ள மருத்துவ திட்டத்திற்கும் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இதற்கு அரசு தரப்பில் ஆஜராகி விளக்கமளித்த தலைமை வழக்கறிஞர் PS ராமன், அரசு திட்ட விளம்பரங்களில் முதல்வர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்களின் படங்களை பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டினார். இதனிடையே தமிழகத்தில் அம்மா உணவகம், மத்திய அரசின் நமோ திட்டம், ஆந்திராவின் ஜெகன் திட்டம் உள்ளிட்டவற்றை திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு, தேர்தல் ஆணையம், திமுக பதிலளிக்க உத்தரவிட்டனர். அதே நேரம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்துவிட்டனர். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் நேற்றுடன் பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2021-24 ஆண்டுகளில் துணைவேந்தராக வேல்ராஜ் பதவி வகித்தார். அப்போது அண்ணா பல்கலைக்கழகின் கீழ் செயல்படும் தனியார் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விவகாரத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. மேலும் துணைவேந்தராவதற்கு முன்பாக இயந்திரவியல் துறையின் கீழ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எனர்ஜி ஸ்டடீஸ் துறையில் பணியாற்றினார். அப்போது அவர் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் வேல்ராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பதவிக்காலம் முடிந்த பின்னரும் தொடர்ந்து பேராசிரியராக பணியாற்றி வந்த வேல்ராஜ் நேற்றுடன் பணி ஓய்வு பெறவிருந்த நிலையில் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு சஸ்பெண்ட் உத்தரவு நகல் வேல்ராஜிடம் வழங்கப்பட்டது. வரதட்சணை கொடுமையால் திருப்பூரைச் சேர்ந்த புதுமண பெண் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது செல்போனின் தடயவியல் சோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திருமணமான 2.5 மாதங்களில் புதுமண பெண் ரித்தன்யா விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கில் கைதான கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி M. நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என ரித்தன்யா கூறியதாகவும் 3 ஆண்டுகளுக்கு முன்னரே ரித்தன்யா தற்கொலைக்கு முயன்றிருப்பதாகவும் கூறினார். ரித்தன்யா தந்தை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் ஜாமீன் வழங்கினால் அவர்கள் சாட்சிகளை கலைப்பார்கள் என்றும் கூறினார். பின்னர் பிரேத பரிசோதனை அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதி அறிக்கை போதுமான தகவல்களுடன் முழுமையாக இல்லை என அதிருப்தி தெரிவித்தார். இதனையடுத்து தடயவியல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மீண்டும் சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை சம்பவம் நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடகமாச்சத்திரம் பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி அங்கு 20க்கும் மேற்பட்ட வடமாநில இளைஞர்கள் தற்காலிக கொட்டகை அமைத்து தங்கி சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வடமாநில இளைஞர் ஒருவர் அந்த வழியாக சென்ற 17 வயது சிறுமியை கடத்தி சென்று வன்கொடுமை செய்ய முயன்றதாக தெரிகிறது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்ட அப்பகுதி மக்கள் திரண்டு வந்த நிலையில் வடமாநில இளைஞர் தப்பியோட முயன்றார். அப்போது கிராம மக்கள் அந்த இளைஞரை விரட்டி பிடித்து தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் அசாமைச் சேர்ந்த இக்ரம் என்பது தெரிய வந்தது. சம்பவ இடத்தில் திருத்தணி DSP கந்தன் தலைமையில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு தடயங்களை சேகரித்தனர். ஏற்கனவே ஆரப்பாக்கம் சிறுமி வன்கொடுமை வழக்கில் அசாம் இளைஞர் கைதான நிலையில் மீண்டும் ஒரு அசாம் இளைஞர் அதேபோன்ற குற்றச்செயலில் ஈடுபட முயன்று சிக்கியுள்ளார். திருச்சி மாவட்டம் முக்கொம்பில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர் உட்பட 3 காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். முக்கொம்பு சுற்றுலா தலத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தனது காதலருடன் தனியாக இருந்த 17 வயது சிறுமிக்கு ஜீயபுரம் காவல் உதவி ஆய்வாளர் சசிகுமார், நவல்பட்டு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் பிரசாத், ரோந்து காவலர் சங்கர ராஜபாண்டியன், ஜீயபுரம் போக்குவரத்து பிரிவு காவலர் சித்தார்த்தன் ஆகியோர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் சசிகுமார் உள்ளிட்ட 4 பேரையும் ஜீயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர். பின்னர் 4வரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் உதவி ஆய்வாளர் சசிகுமார், காவலர்கள் சித்தார்த்தன், பிரசாத் ஆகியோர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவர்கள் 3வரையும் பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கி திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு காவலரான சங்கர ராஜபாண்டியன் கஞ்சா கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். எனவே அவர் மீது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. அவர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என DIG வருண்குமார் தெரிவித்துள்ளார்.
தனியார் பேருந்து ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் ஓடும் பேருந்தில் தாயின் கையில் இருந்த கைக்குழந்தை பறந்து வெளியே விழுந்த அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள முத்துலிங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மதன்குமார். இவர் தனது சகோதரி மற்றும் சகோதரியின் 2 வயது மற்றும் 10 மாத கைக்குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மதுரையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி செல்லும் தனியார் பேருந்தில் முன்பக்க படிக்கு அருகே உள்ள இருக்கையில் அமர்ந்து வந்து கொண்டிருந்தார். மீனாட்சிபுரம் விளக்கு அருகே அசுர வேகத்தில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்துள்ளார். அப்போது சட்டென பேருந்து நின்றதால் மதன்குமார் கையில் இருந்த 2 வயது குழந்தையுடன் கீழே விழுந்த நிலையில் அவரது சகோதரியின் கையில் இருந்த 10 மாத கைக்குழந்தை பறந்து முன்பக்கப்படி வழியாக சாலையில் விழுந்தது. சாலையில் விழுந்த குழந்தையை பேருந்துக்காக காத்திருந்த நபர் ஒருவர் உடனடியாக மீட்டார். இச்சம்பவத்தில் மதன்குமார் தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் 2 குழந்தைகளும் லேசான காயத்துடன் உயிர் தப்பின. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே சிறுத்தை பல் வைத்திருந்ததாக விசாரணைக்காக வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பழங்குடியின நபர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகம் உடுமலை வனக்கோட்டத்தில் வாகன சோதனை நடந்தது. அப்போது சிறுத்தை பல் வைத்திருந்ததாக மேல்குருமலை மலைவாழ் மக்கள் குடியிருப்பைச் சேர்ந்த 48 வயதான மாரிமுத்து என்பவரை பிடித்து கேரள வனத்துறையினர் தமிழ்நாடு வனத்துறையிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தபோது கழிவறைக்கு சென்ற மாரிமுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அங்கு வந்த மாரிமுத்துவின் குடும்பத்தினர் இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி வனத்துறை அலுவலகத்திற்கு வெளியே தர்ணாவில் ஈடுபட்டனர். எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவர் தூங்கி தான் சாகணும்னா இங்க வர வேண்டிய அவசியம் இல்லையே, அது அங்கேயே பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் இந்த மரணத்திலே மர்மம் இருக்கு. மாரிமுத்து உயிரிழந்த வனத்துறை அலுவலகத்தில் உள்ள அறைக்கு காவல்துறையினர் சீல் வைத்தனர். நாட்டின் பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள 10,277 கிளர்க் பணிக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். SBI தவிர்த்து நாட்டில் உள்ள 11 பொதுத்துறை வங்கிகளில் நிலவக்கூடிய காலி பணியிடங்களை IBPS எனப்படக்கூடிய தேர்வாணையம் நிரப்பி வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு நாடு முழுவதும் காலியாக உள்ள 10,277 கிளர்க் பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 894 காலி பணியிடங்கள் இருப்பதாக தேர்வாணையம் அறிவித்துள்ளது. ஏதேனும் ஒரு பாடத்தில் பட்டம் முடித்தவர்கள் இந்த பணிக்கு இன்று முதல் வரக்கூடிய 21ஆம் தேதிக்குள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வு என்று 2 கட்டங்களாக நடைபெறக்கூடிய தேர்வில் ஆங்கில பாடத்தை தவிர மற்ற பாட வினாக்களுக்கு தமிழில் பதில் எழுத முடியும். இந்த பணிக்கான முதல்நிலை தேர்வு வரக்கூடிய அக்டோபர் மாதமும் அதில் தகுதி பெறுபவர்களுக்கு நவம்பர் மாதமும் முதன்மை தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 6,128 காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியான நிலையில் நடப்பாண்டு காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்த நிலையில் உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா விளங்குவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலடி கொடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவை பிரகாசமான இடமாக பன்னாட்டு நிறுவனங்களும் பொருளாதார நிபுணர்களும் கருதுவதாக கூறினார். பாரத் फ्रैजाइल 5 अर्थव्यवस्थाओं में से निकलकर दुनिया की सबसे तेजी से बढ़ती प्रमुख अर्थव्यवस्था बन गया. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ட்ரம்பின் கருத்து உண்மை என்று ஆமோதித்தார். Everybody knows this, except the Prime Minister and the Finance Minister. Everybody knows that the Indian economy is a dead economy. I'm glad that President Trump has stated a fact. இந்திய பொருளாதாரத்தை பாஜக கொன்றுவிட்டதாகவும் இது உலகத்திற்கே தெரியும் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் 360 டிகிரி ராட்டினம் திடீரென உடைந்து விழுந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. தாயிப் நகரில் உள்ள கிரீன் மவுண்டன் பூங்காவில் ராட்சத ராட்டினத்தின் மையத்தூண் திடீரென உடைந்து நேரெதிரில் இருந்த 2 முனைகளும் மோதி விபத்தானது. அந்தரத்தில் இருந்து ராட்டினம் தரையில் விழுந்த அதிர்ச்சியில் பயணிகள் அலறி துடித்தனர். உடனடியாக
படிப்படியாக மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 20 பேர் லேசான காயத்துடன் தப்பிய நிலையில் கவலைக்கிடமாக உள்ள 3 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த விபத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 204 ரன்களை சேர்த்தது. 4வது டெஸ்ட் டிராவில் முடிந்த நிலையில் தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவலில் நேற்று தொடங்கியது. தொடர்ந்து 5வது முறையாக டாஸ் ஜெயித்த இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து இந்தியாவின் இன்னிங்ஸை தொடங்கிய ஜெய்ஷ்வால் 2 ரன்னிலும் KL ராகுல் 14 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். மழை குறுக்கிட்டதால் முன்கூட்டியே மதிய உணவு இடைவேளை விடப்பட்டது. இருப்பினும் 2 மணி நேரம் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. ஆட்டம் மீண்டும் தொடங்கிய பின் கேப்டன் சுப்மன் கில் 21, சாய் சுதர்சன் 38, ரவீந்திர ஜடேஜா 9, துருவ் ஜூரல் 19 ரன்களில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினர். தொடர்ந்து கருண் நாயர், வாஷிங்டன் சுந்தர் இருவரும் இணைந்து நிலைத்து விளையாடினர். சிறப்பாக விளையாடிய கருண் நாயர் அரை சதம் அடித்து அசத்தினார். இறுதியில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்கள் எடுத்தது. இங்கிலாந்து தரப்பில் அட்கின்சன், ஜோஷ் டாங்கு தலா 2 விக்கெட் கைப்பற்றினர்.